ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த நிலம்பெறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மணிகானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேச தானும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். வண்டி வாகன யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வண்டி வாகனம் அப்படின்னாலே பொதுவாக லக்னத்திற்கு 4ஆம் வீட்டதிபதி யாரோ அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த பாவகத்துக்கேற்றது போலவும் காரகத்துக்கேற்றது போலவும் அந்த ஜாதகன் வண்டி வாகன விஷயத்தில் இருக்குமா இருக்காதா என்பதை ஆராய முடியும். அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, எனக்கு புது வண்டி ஆகாதான், செகண்ட்ஸ் தான் வண்டி வாங்கணுமா, 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி. அப்போது சில ஜாதகர்கள் செகண்ட்ஸ் வச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை புதுசாக தான் வண்டி வாங்கணும், பழைய வண்டி வேண்டாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வீடும் அப்படி தான். ஏன்னா அந்த காரகமும் அந்த பாவகமும் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தை குறிப்பது இதுவும் ஒன்று. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டியிருக்கிற வீடு வாங்குவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, புது வீடு நிலம் வாங்கி நிலத்தில் வீடு கட்டுவாங்க. நிலம் சைடு எல்லாம் ஒன்று தான். அப்போது சில ஜாதகர்களுக்கு புது வீடு புதுசாக இருக்கணும், சில ஜாதகர்கள் கட்டி இருக்கிற வீடு வாங்கணும், அப்படி இருக்கும். சில பேர் புதுசாக வீடு கட்டுவாங்க கடகால் போட்டு. அது ஒரு ஜாதக விதி, அது ஒரு மாதிரி இருக்கும். அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வண்டி வாகன யோகங்கள் என்ற விஷயத்திலே லக்னத்திற்கு 4ஆம் வீட்டதிபதி சுப கிரகங்களுடன் இணைந்து கேந்திர கோணங்களில் இருந்தால், சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் அந்த ஜாதகனுக்கு யானை குதிரை போன்ற வாகன யோகம் உண்டு அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல்களில் நமது முன்னோர்களும் கூறியிருக்கிறாங்க, நூல்களும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்துக்கு குதிரை யானை என்பது அது தகுந்த மாதிரி இருந்தது. இப்போ குதிரை யானைனா என்ன, 2 வீலரு 4 வீலரு, இதுதான் விஷயம். அப்போது இந்த 4ஆம் வீட்டதிபதி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குதுன்னு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஜாதகனுக்கு இந்த யோகம் உண்டா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்க இயலும். அப்போ கேந்திர கோணங்களில் இருந்து தசா புத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு வண்டி வாகன யோக அமைப்பு உண்டு, இப்படி பார்க்குறோம். அதே போல் 4ஆம் வீட்டதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து சுவர்களின் பார்வை பெற்றாலோ சுவர்களின் சாரங்களில் நின்றாலோ அந்த ஜாதகனுக்கு வண்டி வாகன யோகம் என்ற விஷயத்தில் பலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் எந்த இடம் நிற்கிதோ அந்த சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து சுக்கிரனுக்கு 3ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ சந்திரன் நின்றிருந்தாலும், அல்லது சந்திரனுக்கு 3இல் சுக்கிரன் நின்றிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு சிறந்த வண்டி வாகன யோகம் உண்டு அப்படின்னு அர்த்தம். இன்னும் எவ்வளோ விதி இருக்குது, இது ஓரிரு வார்த்தை போதும். வணக்கம்.